தமிழ்நாடு அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏதாவது ஒன்று பேசப்பட்டு தான் வருகிறது. அது நேர்மறையா அல்லது எதிர்மறையா என்பது வேறு. ஆனா பேசப்படுகிறது. ஒரு அரசியல் கட்சியை பத்தி பேசப்படுகிறது என்றாலே அது எதிர்மறையாக தான் இருக்கும். அப்படிதான் தாவேகா விஷயத்திலையும் தற்போது அந்த வகையில பேசுபொருளாகி இருப்பது சுங்குவார் சத்திரத்துல அவர் என்ன பேசினார் என்பதுதான். அங்கு 2 தினங்களுக்கு முன்னர் விஜய் பேசியதாக கூறப்படும் சில தகவல்கள் மெல்ல மெல்ல கசிந்து வருகின்றன. கற்பனைக்கு எட்டாத வாக்குறுதிகளை எல்லாம் அவர் பேசியதா சொல்றாங்க. அதுல அனைவருக்கும் வீடு, அனைத்து குடும்பங்களுக்கும் மோட்டார் சைக்கிள் என வாக்குறுதிகள் நீள்கிறது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற போகும் அம்சங்களில் சிலதான் இவை என விஜய் பேசியதாக தெரிகிறது. சாத்தியமான திட்டங்களை மட்டுமே தாவேகா நிறைவேற்றும் என தொடர்ந்து கூறி வருகிறார் விஜய். அப்படி தாவேகா ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை விஜய் தொடர்ந்து செயல்படுத்துவாரா இல்ல மாட்டாரா என சமூக வலைதளங்கள்ல அனல் பறக்க விவாதங்கள் நடந்துட்டு வருது. மற்ற அரசியல் கட்சிகள் இலவசம் வழங்குவது மற்றும் உறுதிமொழி வழங்குவதை குறித்து கடுமையாக விமர்சித்து வந்த விஜய் தற்போது அவரும் அதே பாதையையே பின்பற்ற தொடங்கியுள்ளார்.